அதை அனுபவிக்கிறீங்க. ஈடி வந்துச்சுன்னா வருவான் தான். நீங்க பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிருக்கீங்க. நீங்க அந்த அமைச்சருடைய அவருடைய அனுபவம் திறமை என்ன? மு.க. ஸ்டாலின் அவரை பத்தி பெருமைமிக்க பேச்சுகள் இன்னைக்கும் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்குது. அப்படியேப்பட்ட சர்டிபிகேட் கொடுத்த நபரை நீங்க திருப்பியும் அமைச்சனாக்குனீங்க. ஜெயிலுக்கு போய் திருப்பி அதே துறைக்கு கொடுக்குறீங்க. மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் சம்பள உயர்வு கொடுத்தாரு, பெரிய அளவுக்கு கொடுத்தாரு. 500 ரூபாய், 400 ரூபாய், 300 ரூபாய். சரி, அவர் தான் அதை கொடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து அம்மா ஜெயலலிதா வராங்க. டாஸ்மாக் தொழிலாளிக்கு சட்டப்படியா சம்பளமோ சட்ட சலுகைகள் கொடுக்குறோம் கிடையாது. 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்க. இன்னைக்கு வரலாம். அப்படி அரசாங்கம் இந்த தொழிலாளிகளை வந்து பெச்சு எடுக்க விட்டு இருக்கு. நான் பேருக்கு மாசத்துக்கு ஒரு கேஸை போடுவேன், வந்து பிடிப்பேன், ஃபைன் போடுவேன், அதான் முடிஞ்சு போச்சு. இதுல வரக்கூடிய வருமானத்தை அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் எல்லாம் பங்கு போட்டுங்கிறீங்க. இதுக்கு மேல அந்த கடையில தொடர்ந்து நீங்க இருக்கணும்னா மாசம் நீங்க மாமூல் கொடுத்துடணும். அதுக்கு தகுந்த மாதிரி உண்மையை நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்காம இருக்குன்னா இவ்வளவு கொடுன்னு வாங்கிக்குவாரு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தா நாங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் எல்லாம் படிப்படியா மூடிடுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 500 கடைகள் வரைக்கும் மூடி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது அதோட நின்றுச்சா இல்ல தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளை படிப்படியா குறைக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கா? ரைட் டு ப்ரொடெஸ்ட் இந்த அரசியல் அமைப்பு கொடுத்துருக்குது. போராடக்கூடிய உரிமை நீ கொடுக்கல, உங்க அப்பா கொடுக்கல. அப்படிலாம் ஏமாத்துறாங்க கோர்ட்டை. அதை விமர்சித்து திமுக இன்னைக்கு அதே ஏடிஎம்கே அந்த சட்ட விரோத கடைகளை திறந்து அதே கடைகளை நடத்திட்டு தான் இருக்குது. அலுவலகத்தை முற்றுகையிட்ட பிறகு வேற வழி இல்லாம முதலமைச்சர் அறிக்கை வர்றாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சான், அந்த குடும்பத்துக்கு நான் 10 லட்ச ரூபா நிவாரணம் தரேன், அந்த மனைவிக்கு அரசு வேலை தரேன்னு சொல்லி 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வேலை அந்த அம்மா வேலை கொடுக்கல. பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல டாஸ்மாக் சம்பந்தமா ஈடி நடத்தின ரைடுல 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக்க படிப்படியா குறைச்சிருவோம் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் திருசெல்வன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இப்ப ஈடி நடத்தின ரைடுல டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் முறைகேடு அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சில மாநிலங்கள்ல வந்து டாஸ்மாக் அப்படிங்கிறது தனியார் கிட்ட இருக்கு. ஆனா தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாஸ்மாக் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. இது எப்படி ஆரம்பிச்சது? அரசாங்கத்துக்கிட்ட டாஸ்மாக் வந்ததோடைய பின்னணி என்ன? இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி டாஸ்மாக் என்பது தமிழ்நாடு மார்க்கெட் கார்பரேஷன், தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் என்ற ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு பொதுத்துறை நிறுவனம். சரி. இப்போ அது வந்து மது விற்பனை தான் பிரதான தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கு. இதர மாநிலங்களில் குறிப்பாக அருகாமையில் உள்ள கேரளாவில் அவங்களும் இந்த நிறுவனத்தை நடத்துகிறாங்க. சரி. அது வந்து கேரளா ஸ்டேட் பீவரேஜ் கார்பரேஷன் லிமிடெட். மற்ற மாநிலங்களில் இதுக்கான துறை என்பது கலால் துறை, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மூலமாக மது கொள்முதல் செய்யப்பட்டு தனியார்கிட்ட விற்பனை செய்கிற நடவடிக்கை இருந்துட்டு இருக்கு. ஆனால் பிரத்யேகமாக தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் என்ற தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் உருவாக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? ஏன்னா நீங்க வந்து 1980 காலகட்டத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம், உங்களுக்கு கல் போன்ற இந்த இதுதான் வந்து மக்களுக்கு மதுகளாக கிடைச்சி கொண்டிருந்தது. இதில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்ற போது அதில் விஷத்தன்மையால் அது பருகியவர் யாரான பேர் இறந்து போயிருக்கிறாங்க, கண் பார்வை பறி போயிருக்கிறது, உடல் உறுப்புகள் பாதிச்சிருக்கு. அதனால் அப்போதைய அரசு 1983 அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்குறாரு. தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் என்ற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 15 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறார் இந்த நிறுவனத்தை உருவாக்குவதற்கு. அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு சாராய தொழிற்சாலை நடத்தி கொண்டிருந்தது.
இந்த டாஸ்மாக் மூலம் சாராயத்தை விற்பனை செய்து கொண்டு நீங்க பாத்துருக்கீங்க சினிமாலெல்லாம் மில்லி சொல்லுவாங்க, மில்லின்னு சொல்லுவாங்க. பாட்டில் காட்டுவாங்க, ஒயிட் பாட்டில். அது வந்து அரசாங்கம் தயாரிச்சு டாஸ்மாக் மூலமாக விற்பனை செய்து கொண்டிருக்கு. அதே மாதிரி கல்லு கிராம பகுதியில் இருக்கிற தென்னை விவசாயிகள் மூலம் அவர்கள் மூலம் கொள்முதல் செய்து அரசாங்கமே கல்லு கடை நடத்தி கொண்டிருது. சரி. இப்போ இந்த சாராயம் கல்லு இதுலயும் வந்து போலி வந்தாச்சு, விஷத்தன்மை கொண்ட பொருட்களை சேர்க்கப்பட்டு லாபம் நோக்கத்தோடு நடக்கிறதுனால இவங்க வந்து உள்நாட்டு தயாரிக்கப்படுகிற வெளிநாட்டு மதுபானங்கள், இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் என்ன சொல்லக்கூடிய இந்த விஸ்கி, பிராண்டி, ரம்மு போன்றவை அதை வந்து கொள்முதல் செய்து விற்பனை செய்யக்கூடிய நிறுவனமா இதை மாத்துறாங்க. சரி. முதல்ல சாராயம் கல்லு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர் என்ன சொல்லக்கூடிய IMFL பீர் வகைகள், சரி, இதை வந்து இவங்க கொள்முதல் செய்து விற்பனை செய்யறாங்க. அப்புறம் விற்பனை செய்கிற போது இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மது விற்பனை செய்யக்கூடிய தனித்த உரிமை டாஸ்மாக தான் இருக்கு, வேற யாரும் வைக்க முடியாது. வேற யாரும் வந்தா நீங்க வந்து சட்டவிரோதமா நடவடிக்கை எடுக்கலாம். இவங்க கொள்முதல் செய்து அந்த கொள்முதல் செய்யப்பட்ட மது வகைகளை நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான லைசன்ஸ் மெத்தட் வச்சிருக்காங்க. சரி. அது வந்து நீங்க பாத்துருப்பீங்க, மிலிட்டரிக்காரங்களுக்கு ஒரு கேண்டீன் இருக்கும். மிலிட்டரி கேண்டீன்ல மது வகை கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டார் ஹோட்டல் போனா மது வகை கிடைக்கும். அதே மாதிரி கப்பல் மாலுமிகளுக்குன்னு துறைமுகத்துல லைசன்ஸ், அதுக்கு லைசன்ஸ் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க வராங்க, அவங்களுக்கு பருகுவதற்கு லைசன்ஸ் கொடுத்து இப்படி 11 வகையான லைசன்ஸ் மூலம் டாஸ்மாக் கொள்முதல் செய்த மது வகைகளை விற்பனை செய்துகிட்டு இருக்கு. அதுல வந்து மிக முக்கியமானது சில்லறை கடைகள். இப்ப டாஸ்மாக் சில்லறை கடை நம்ம சொல்றோம், டாஸ்மாக் கடை சொல்றோம்ல, அது 2003க்கு முன்னாடி பிரைவேட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி. நீங்க பாத்தீங்கன்னா வந்து காமாட்சி ஒயின்ஸ், மீனாட்சி ஒயின்ஸ் எல்லாம் பேரை போட்டிருக்கும், போர்டை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தனியார் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க டெண்டர் எடுப்பாங்க. சரி. அரசாங்கத்துக்கு டெண்டர்ல வந்து லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு டாஸ்மாக் கிட்ட வந்து கொள்முதல் பண்ணி அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. இப்படி வியாபாரம் பண்ணுற போது அரசாங்கத்தை இந்த தனியார் கடை முதலாளிகள் சிண்டிகேட் அமைத்து அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க. அதனால வந்து வரி வருவாய் குறையுது, அரசாங்கத்துக்கு லாபம் வருவாய் குறையதுனால சில கடையை நான் நடத்தலாம் இந்த முடிவுக்கு 2003ல நம்ம ஜெயலலிதா முடிவுக்கு வராங்க. இந்த நோக்கம் என்பது ஒன்று, இந்த தனியார் சிண்டிகேட் அமைத்து அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க. ஆகவே இந்த சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சில்லறை வியாபாரத்தை எடுத்துலான்னு 2003ல அவங்க எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7000 கடையை நடத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ இதுக்கு நடத்துறதுக்கு ஆள் வேணும்ல, ஆள் வேணுன்றதுக்காக இவங்க வந்து கால்ஃபர் பண்றாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா வேலை நியமன தடை சட்டம் வச்சிருந்தாங்க. எந்த துறைக்கும் ஆள் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. சரி. அதனால வந்து இந்த சட்டத்தினால படித்த பட்டதாரிகள் அரசு வேலை கிடைக்காத நிலைமை இருந்தது. இப்ப கடையை திறந்தா ஆள் வேணும்னு மெத்த படித்த இளைஞர்கள், நீங்க நம்ம வந்து அப்போ வந்து MA BA BSc MSc டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க, இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், இவங்க எல்லாரும் வந்து கவர்மெண்ட் வேலை, சாராய கடையா இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை கிடைக்குது, நம்ம பர்மனன்ட் பண்ணுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆன பெனிஃபிட் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையா வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. கிட்ட 33,000 பேர் இளைஞர்கள். சரி. அவங்க படிச்ச படிப்புக்கும் இந்த வேலைக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா கிடைக்கிற வேலை, ஏன்னா இதுவரை வேலையே இல்லை, ஒரு 3-4 வருஷம் நம்ம வேலைக்கு ஆள் எடுக்காம இருந்ததுனால அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த இது பிரச்சனைனால இந்த இளைஞர்கள் இந்த சாராய விற்கிற தொழிலாள நம்ம வந்து வேலை செய்யணும்னு வந்துட்டாங்க. அப்படி வந்த இந்த இளைஞர்கள் அவங்களோட சம்பளம் எவ்வளோ நினைக்கிறீங்க? அப்போ ஆரம்பத்தில் ஒரு 2000 ரூபாய். எவ்வளோ நேரம் வேலை செய்றீங்களா? காலையில் 8 மணிக்கு கடையை திறக்கணும், நைட்டு 12 மணி வரை 16 மணி நேரம் வேலை செஞ்சால் 2000 ரூபாய். குறைந்தபட்ச ஊதியம் கூட கிடையாது. அப்போ இருந்த ஆட்சியாளர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கம்மி சம்பளம் நினைக்காதீங்க, நீங்க வந்து வியாபாரத்தை அதிகப்படுத்தினா உங்களுக்கு இன்சென்டிவ் தருவோம். இன்சென்டிவ் தருவோம்னா ஜனங்கள் குடிக்க வைக்கணும் அர்த்தம். வரவங்களெல்லாம் குடிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்க கடை வியாபாரம் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை தரோம். இப்போ 2000 ரூபாய் ஒரு 5000 ரூபாய் கேட்டால் 7000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்தினாங்க. நீங்க ரேஷன் கடை குறிப்பிட்ட நேரத்தில் திறந்துருக்காது, 9 மணி போல கிராம பகுதியில் பஸ் இருக்காது. ஆனால் டாஸ்மாக் கடை மட்டும் காலைல 8 மணிலேருந்து நைட்டு 11 மணிலாம். அப்போ வந்து ஜனங்க வந்து மதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நினைப்புல இவங்க கடையை திறந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அதன் பிறகு இந்த ஊழியர்கள் தங்களுடைய வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை, சரி சட்ட சலுகை இல்லைன்னு அவங்க அமைப்பு உருவாக்கி அதுக்கான கோரிக்கை வைத்து சரி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த டாஸ்மாக் நிறுவனம் அது தனியார் உற்பத்தி செய்யக்கூடிய மது வகைகளை தான் கொள்முதல் செய்யுது. அந்த வந்து சாராய ஆலையை மூடிடுச்சு. நான் தோக்கத்தை சொன்ன பார்த்தீங்களா, அரசுக்கு சொந்தமான சாராய ஆலையை மூடிட்டாங்க. இவங்க மொத்தம் தனியார் கிட்ட தான் இவங்க கொள்முதல் பண்றாங்க. இவங்க ஒன்றும் உற்பத்தி கிடையாது. சரி, அப்படி வாங்குகின்ற போது தனியார் வந்து ஒரு பாட்டில் வந்து 20 ரூபான்னு சொல்றாருன்னா இவங்க 140 ரூபா 150 ரூபா வித்து வைக்கிறாங்க. அப்ப அதனுடைய லாபம் எவ்வளவு பாருங்க, ரொம்ப அதிகமா இருக்கு. 20 ரூபா அடக்க விலை, விற்பனை விலை 140 ரூபா. இந்த இடைப்பட்ட தொகை என்பது அரசாங்கம் வரியாக எடுத்துக்குது, வரியாக கொண்டு போயிடுது. இந்த தொழிலாளிக்கு வந்து சட்டப்படி சம்பளத்தை கேட்டா டாஸ்மாக் நிறுவனம் நஷ்டத்துல போகுதுன்னு சொல்றாங்க. டாஸ்மாக் நஷ்டம் யாரும் நம்புவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா நீ வந்து உற்பத்தி பண்றது நீ கிடையாது. நீ வந்து ஒரு 20 ரூபா பொருள் வாங்கி 140 ரூபா எவ்வளவு லாபம் வச்சுக்கிட்டு டாஸ்மாக் வந்து நஷ்டம்னு வந்து டாஸ்மாக் உடைய வரவு செலவுல அவங்க அப்பட்டமா போய் சொல்றாங்க. நீதிமன்றத்திலே அவங்க அப்பட்டமா அவங்களுடைய அஃபிடவிட்ல அக்குமுலேட்டட் லாஸ்ன்றாங்க, திரட்டப்பட்ட இழப்புன்னு போய் சொல்றாங்க. அப்போ டாஸ்மாக்ல வருமானம் எல்லாம் எங்க போகுது? டாஸ்மாக் வருமானம் எங்க போகுது? அது பேக் டோரா கவர்மெண்ட் வரியாக கொண்டு போயிடுது. இப்போ டாஸ்மாக் என்ன சொல்றதுன்னா, நான் நிறுவனம் நடத்துறேன், ஆனா வந்து இந்த மது வகைகளுடைய வருமானத்தை உனக்கு அரசாங்கம் எடுத்துட்டு போயிடுது. எனக்கு வருஷத்துக்கு ஒரு 500 ரூபாய் நிர்வாக செலவு கொடுக்குது. அந்த நிர்வாக செலவுக்கான 500 கோடி எனக்கு பத்தல. சரி, இதுல தான் நான் வந்து சம்பளம் கொடுக்கணும், ஆபீஸ் ரன் பண்ணணும்னு இது சொல்லிட்டு இருக்கு. அரசாங்கம் முதல்ல கேபிட்டல் முதலீடு ஒரு 15 கோடி. ஆனா இந்த 15 கோடி போட்ட அரசாங்கம் பல ஆயிரம் கோடி ரூபாய் இதுல வருஷம் வருஷம் எடுத்துட்டு இருக்கு. நீங்க கூட 45,000 கோடி 43,000 கோடின்னு. இந்த 43,000-40,000 கோடியில வரி வருவாய் தான். அப்ப லாபம் எங்க? இந்த டாக்ஸ் தான் உங்களுக்கு. சரி, லாபம் எங்க போகுது? எங்க போகுது? ஓகே, இதெல்லாம் தான் பல விதமான முறையற்ற நடவடிக்கைகள் டாஸ்மாக்ல இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் முந்தைய ஆட்சி காலகட்டத்தில் நாங்க வந்து வெளிப்படுத்தியிருந்தா இருக்கிறோம். சரி, அதனால வந்து இந்த அமலாக்கத்துறை ஆய்வு என்பது ஏதோ அவங்க வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம், எதிர்கட்சியினுடைய அமைச்சரை பழி வாங்க நோக்கத்துடன் எல்லாம் சொல்றாங்க. அது உண்மைதான். அது ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன தப்பு நடக்க லஞ்சம் லாவணியம் இல்லையா? நான் அங்கே போய் ஈடி போக மாட்டேது. ஆனால் எதிர்கட்சிகள் மாநிலத்துக்கு மட்டும் வருது. அதனால வந்து இதுல தவறு நடக்கலன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏதோ முகாந்திரம் இருக்க வச்சு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த முகாந்திரம் என்னன்றது அவங்க நீங்க தோக்கத்தில் சொன்ன மாதிரி 1000 கோடி என்பது மது உற்பத்தி முதலாளிகளுக்கும் காலி பாட்டில் உற்பத்தி பண்ற முதலாளிகளுக்குமான இதுலதான் 1000 கோடி நாங்க சொல்லியிருக்கோம். இடி அறிக்கையில பாருங்க, ஒட்டுமொத்தம் டாஸ்மாக் நடந்த முறைகேடு 1000 சொல்லல, 1000 கோடி சொல்லல. ஒரு செக்மெண்ட்ல மட்டும் இந்த தனியார் மது உற்பத்தி ஆலை முதலாளிகளுக்கும் பாட்டில் உற்பத்தி பண்ற முதலாளிகளுக்குமான இதுலதான் வந்து 1000 கோடி சொல்லி இருக்கு. மத்தது வந்து அவங்க பல விதமான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க. இப்ப அரசாங்கம் இதை குறித்து நாங்க வந்து இந்த ஆட்சி வருவதற்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த ஏடிஎம்கே ஆட்சி, சரி, அந்த ஏடிஎம்கே ஆட்சியில ஒண்ணு நத்த விஸ்வநாதன் அமைச்சராக இருந்தார், ரெண்டாவது தங்கமணியில் அமைச்சராக இருந்தார் இந்த துறைக்கு. அந்த 2 துறை அமைச்சர்கள் இருந்த காலகட்டத்தில் எப்படிலாம் டாஸ்மாக்ல முறைகேடு நடந்திருக்கு என்பதை நாங்க வந்து அப்பயும் நாங்க எடுத்து போராட்டம் நடத்திருக்கிறோம். சரி, அசம்பிளி எலெக்ஷன் நேரத்தில் நாங்க எடப்பாடி தொகுதியில போய் அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணோம். அதே மாதிரி அவர் மினிஸ்டர் தங்கமணி தொகுதியில போய் நாங்க பிரச்சாரம் பண்ணோம். 26,000 டாஸ்மாக் தொழிலாளர் குடும்பத்தை சீரழிச்ச இந்த ஆட்களை நீங்க புறக்கணிங்க, இவங்களை திருப்பியும் ஓட்டு போடாதீங்க நாங்க போய் பிரச்சாரம் பண்ணோம். திருப்பியும் வந்துடக்கூடாதுன்னு. அவங்க ஆட்சி வரல, திருப்பி திமுக ஆட்சி வந்துடுவீங்க. இதே திமுக ஆட்சி கிட்ட நாங்க தோக்கத்துல இப்படி டாஸ்மாக்ல ஏராளமான முறைகேடு நடந்திருக்கு, விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இந்த அரசு பொதுத்துறை நிறுவனம் யார் ஒன்னா உள்ள நுழைஞ்சு ஆதாயம் அடைஞ்சிட்டு போக முடியுமா? முடியாது. ஆகவே இதுல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நாங்க நேரடியாக மனு கொடுத்துருக்கிறோம். பல்வேறு பத்திரிகை செய்தி மூலமாக அரசாங்கத்தை கொண்டு போயிருக்கிறோம். அதெல்லாம் இவங்க கவனத்தில் எடுத்துக்கல. அப்பவே என்னன்னா அமைச்சர் யாரை போடுறாங்க, அதுக்கு செந்தில் பாலாஜி என்பவரை போடுறாங்க. அவர் யாருன்னு உலகத்துக்கு தெரியும்.
முந்தைய ஆட்சியில் அவர் போக்குவரத்து துறையில் என்ன தவறு பண்ணாருன்னு தெரியும். ஆமா, இந்த தவறு செய்தவரே வந்து இந்த டாஸ்மாக் அமைச்சராக போட்டீங்க. சரி, அது முதலமைச்சருக்கு கூட அதிகாரத்தில் நீங்கள் போட்டீங்க. சரி, கடந்த ஆட்சியில் தப்பு பண்ணாரு திருந்துவாருன்னு பார்த்தா, இப்போ நாங்கள் என்னென்ன முந்தைய ஆட்சியில் தவறு நடந்தது, என்னென்ன வகையில் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இதில் சம்பாதித்தம் பண்ணுறாங்கன்னு சொன்னோமோ அந்த வழியெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் இந்த ரூட்டெல்லாம் நம்ம சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி இப்போ நாங்கள் சொன்ன தவறுகள், குறைபாடுகள், முறைகேடுகளை இவங்க அது எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, அது வந்து நீங்கள் சொல்ல கொள்முதலில் கமிஷன் வாங்குறது எல்லாம் வந்து நடக்குது தான் எல்லா ஆட்சியிலையும். கடைகளில் வந்து பாட்டிலுக்கு நீ 2 ரூபா கொடுக்கணும், 1 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு எம்ப்ளாயிஸே வந்து மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு கம்பெனி பேர் வச்சாங்க, கரூர் கம்பெனின்னு வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. கரூர் கம்பெனி ஒரு கம்பெனி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்கு ஒரு 5 பேர் 6 பேரை வந்து, அதுவும் கரூர்லேருந்து ஆள் தான், தமிழ்நாடு முழுக்க அவங்கள ஆளை போட்டு வசூல் பண்ணாங்க. அது குறித்து நாங்கள் டிஜிபிகிட்ட மிஸ்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் கிட்ட நாங்கள் புகார் தெரிவிச்சிருக்கிறோம். இதுவரை நடவடிக்கை இல்லை. ஆகவே இந்த டாஸ்மாகில் முறைகேடுகள் மேல் மட்டம் கீழ் மட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் இந்த டாஸ்மாக் நஷ்டம் எப்படி சொல்ல முடியும்? இது உற்பத்தி பண்ணலை, இதுக்கு மூலப்பொருள் செலவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பொருளை வாங்கி லாபம் வைத்து மார்ஜின் வச்சு விற்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு மற்ற துறையிலெல்லாம் வந்து பர்மனெண்டாக அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் அதுனா அதில் வந்து பிஇ படித்த ஒரு பணிமனை மேலாளர்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோட தான் வருவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிலாம் எடுத்துங்க. ஆனால் டாஸ்மாகில் வந்து பர்மனெண்ட் ஸ்டாஃபுங்களே கிடையாது. அதிகாரியும் டெம்பரரி, ஸ்டாஃபும் டெம்பரரி. இப்போ இப்படி எல்லாம் டெம்பரரியாக வச்சுக்கிட்டு இருந்தா இந்த நிறுவனத்தை யார் கண்டினியூட்டியாக நடத்த போயிட முடியும்? இப்போ இது 1983 ஆரம்பிச்சாங்கன்னா 42 வருஷம் ஆகுது இந்த நிறுவனம் ஆரம்பிச்சு. இந்த ரீட்டைல் சில்லறை வியாபாரம் ஆரம்பிச்சு 22 வருஷம் ஆகுது. இப்போ இந்த தொடர்ச்சி, இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய செயல்பாடு ஒரு தொடர்ச்சி இருக்கணும்ல. ஆனால் தொடர்ச்சி இருக்காது. ஏன்னா அதிகாரிகள் எல்லாம் வந்து டெபுடேஷனில் வராங்க, அயல் துறையிலேருந்து வராங்க, இல்லாட்டி டெம்பரரி கான்ட்ராக்ட் பேஸ்ல ஆள் எடுக்கிறாங்க. இப்போ டெபுடேஷன்ல வரவரு அவர் ஒரு வருஷமா 2 வருஷமா இருந்துட்டு போயிடுவாரு. அவர் பொருள்ல அவர் சம்பாதிக்க வேண்டியது மற்ற ஏற்பாடு பண்ணிட்டு அவர் வந்து பேக் பண்ணிட்டு போயிடுவார். அடுத்து ஒருத்தர் வருவார். இப்போ நாங்க என்னன்னா இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு நிரந்தர அதிகாரிகளை நியமிக்கணும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இப்போ நீங்க இபிலையோ டிரான்ஸ்போர்ட்லயோ மற்ற அரசு நிறுவனங்களோ பர்மனெண்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க. இங்க மட்டும் ஏன் வருவாய்த்துறை அதிகாரிகளை மட்டும் நீங்க வந்து டெபுடேஷன்ல அதிகாரிகளை நியமிக்கிறீங்க? இதுலயே சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த அதிகாரிகள் அவர்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற துறையினுடைய அனுபவம், இது வந்து வியாபாரத்துறை, இது வருவாய்த்துறையினுடைய அனுபவம் இதுவும் ஒட்டு வராது. அவர்கள் வருவாய்த்துறை அரசு திட்டங்களை அமலாக்கக்கூடிய அதிகாரிகள். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாப நட்ட கணக்கு பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு பொருளை வாங்குறது, அதை பராமரித்து அது விற்கிறது, அதெல்லாம் வந்து வணிகங்கள் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயம். இப்போ அரசு டாஸ்மாகில் பணியாற்றக்கூடிய யாராவது இப்போ வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து வணிகங்கள் அனுபவம் இருக்கா, தொழில் அனுபவம் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ எந்த அடிப்படையில் அதிகாரி நியமிக்கிறீங்க? இதுல இருந்தா முறைகேடு ஆரம்பிக்குதுன்றோம். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் போஸ்டிங் வரனா அவர் வந்து குறைஞ்சபட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்கணும். எஸ்ஆர்எம் அடுத்த கேட்டகரி இருக்கு, அது 50 லட்சம் கொடுத்தா தான் அவர் வர முடியும். அப்படி பணம் கொடுத்த வர அதிகாரி அவரை சேவை மனம் போனோன்னு இந்த வேலை செய்வாரா? அதை சம்பாதிக்கணும். 2 மடங்கு 3 மடங்கு கணக்கு தான் வராரு. அப்போ இங்க இந்த நிர்வாகத்தை முறைப்படுத்த வேண்டிய கடமை பொறுப்புள்ள அந்த அதிகாரிகள் கொடுத்த காசு எடுக்கிறதுக்காக இங்க வந்து தவறுகளை ஊக்குவிக்கிறது, தவறுகளை அதிகப்படுத்துறது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது திமுக ஆட்சியில், முந்தைய அதிமுக ஆட்சியில் நடந்தது. அப்பவும் நாங்க வந்து இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நிறுவனம் என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிச்சதோ அந்த நோக்கம் திசை மாற்றப்பட்டு அரசாங்கத்துக்கு வருவாய் கூடுதலாக்க வேண்டும். அந்த வருவாயில எங்க லீக்கேஜ் இருக்கக்கூடாத முறையில தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சது. ஆனா அரசாங்கத்துக்கு வருமானம் வருதோ இல்லையோ, ஆட்சி நடத்தவர்கள் இதுல வருமானம் அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதான் இப்ப முன்னுக்கு வந்திருக்கிற பிரச்சனையை நாங்க இப்ப பாக்குறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி டாஸ்மாக்ல கொள்முதல் செய்யக்கூடிய நிறுவனங்களை எப்படி தேர்வு பண்றாங்கன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இப்போ 2 கம்பெனி இருக்குது அப்படின்னா இதுல இந்த கம்பெனி தான் எங்களுக்கு கொள்முதல் செய்யணும், இவங்க கிட்ட இருந்து நாங்க அதிகமா வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இதை எப்படி முடிவு பண்றாங்க? நீங்க வந்து டாஸ்மாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 மது ஆலைகளோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. சரி, அந்த மது ஆலைகளோட ஒப்பந்தம் போடுகின்ற போது அந்த மது ஆலைகள் நிறுவனத்துக்காக அரசாங்கம் உரிமை தரணும். உரிமை வாங்கி தான் அவங்க வந்து அந்த ஆலையை துவக்க முடியும். அப்படி துவக்கின்ற போது அந்த ஆலைக்கு
உற்பத்தி திறன் கெப்பாசிட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி. நீங்க வந்து இத்தனை லட்சம் கேஸ் தான் பெட்டிகள் தான் நீங்க தயாரிக்கணும், உங்களுடைய உற்பத்தி திறன் இவ்வளவுதான் இருக்கணும்னு அந்த லைசன்ஸ்ல கொடுத்துருவாங்க. ஓகே. அப்படி வந்து 19 நிறுவனங்களுக்கும் உற்பத்தி திறன் அளவு இருக்குது. இப்போ அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய மது வகைகளை டாஸ்மாக் வந்து கொள்முதல் செய்யுது. இந்த கொள்முதல் செய்யக்கூடியதுல நீங்க சொல்ல மாதிரி அதில் வந்து பிரச்சனைகள் இருக்கு. சரி. இப்போ நீங்க வந்து ஒரு வியாபாரம் நடக்குன்னா யாரை நம்பி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறீங்க? வாடிக்கையாளர் நம்பி தான். ஆமா. வாடிக்கையாளர் விரும்புற பொருட்களை தான் நீங்க வியாபாரம் பண்ணணும் நினைப்போம். ஆமா. ஆனால் டாஸ்மாக்ல நேர்மாறாது. ஓ. அதாவது குடிக்கிறதே வந்து அந்த குடியே வந்து தப்பானது. ஆமா. ஆனா வந்து இந்த 19 நிறுவனத்துல 500 மேற்பட்ட வகைகள்ல உற்பத்தி பண்றாங்க. 500 வகைகள் அனுப்புங்க. ஒரு பிராண்டினா அது வந்து 10 வகையான வகையில இருக்கு. சரி. இப்ப இந்த வந்து வரக்கூடிய குடிமகன் அவர் ஒரு குறிப்பிட்ட பிராண்டை வந்து மைண்ட்ல வச்சிருப்பாரு. அங்க கடையில வந்து கேட்டா கிடைக்காது, அது கிடைக்காது. சரி. ஆனா வந்து அவர் விரும்பாத சரக்கு கடைகள்ல இருக்கும். சரி. அதனால என்ன பண்ணுவாரு, கடையில இருக்கிறவரு இந்த பிராண்ட் இல்ல இந்த பிராண்ட் வாங்கிக்கோ. சரி. அப்போ வாடிக்கையாளர் விரும்பக்கூடிய சரக்கை கொள்முதல் பண்ண மாட்டீங்க. வாடிக்கையாளர் கொள்முதல் பண்ணாம அவன் விரும்பாத சரக்கு எதுக்கு கொள்முதல் பண்றீங்க? இதுலயே வந்து தவறு ஆரம்பிக்குது. சரி. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க அவங்களோட டைப் பண்ணிட்டோம், அவங்க உற்பத்தி பண்றவங்கள நாங்க வாங்கணும். சரி. நீங்க வாங்கணும், வியாபாரம் ஆகாத பொருள் வாங்கி என்ன பண்ணணும்? இப்படி வியாபாரம் ஆகாம கடைகளில் தேக்கம் ஆயிருக்கிற சரக்குகள் மதிப்பு 1000 கோடி ரூபாய். 1000 கோடிக்கு இப்போ வந்து சரக்குகள் தேக்கம் அடைஞ்சிருக்கு கடைகளில். சரி. ஏன் தேக்கம் அடையுது? விரும்பாத சரக்கு வாங்குறீங்க. அப்போ ஏன்னா இந்த உற்பத்தியாளர்கள், இந்த அதிகாரிகள் எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், நீங்கள் வந்து அந்த எந்த பெட்டிக்கு நீங்கள் எவ்வளோ ஆதாயம் கொடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுடைய பொருளை வாங்கி நாங்கள் விற்கலே நாங்கள் திணிச்சிடுவோம் கடைகளில். இப்போ அப்படி வந்து மது உற்பத்தியாளருக்கும் அதிகாரிகளுக்கு உள்ள தவறு ஒன்று சரி இதில் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. அந்த கமிஷன்ன்றது ஏடிஎம்கே இருந்து அதான் சொல்லுவார் செந்தில் பாலாஜி அவருடைய பேட்டியில் சொல்லுவார், உங்க ஆட்சியில் என்ன பின்பற்றாங்கன்னா அதோட கொஞ்சம் சிறப்பாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோன்றாரு. எது சிறப்புன்னு தெரியல, ஏற்கனவே இருக்கிற ப்ராக்டிஸ் தான் நாங்கள் இது காலகாலமாக இருக்கக்கூடிய இந்த கமிஷன் கான்செப்ட் என்பது நடந்துட்டு இருக்கு. ஆகவே இந்த மது ஆலைகள் அதனோட நோக்கம் என்ன? லாபம் தான். ஒரு தனியார்னா அவரோட வந்து வியாபாரம் பண்ணா தான் லாப நோக்கத்தோட பண்ணுவார். அவர் வந்து எதில் சிக்கனம் பண்ணணும்னு நினைப்பாரு, எதெல்லாம் சிக்கனம் பண்ணணும்னு நினைப்பாரு. ஒன்று மூலப்பொருள்ல அவர் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, ஏன்னா இது லிக்கர் உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். சரி. இப்படி அவர் பயன்படுத்துகிற மொலாசஸ் ஸ்பிரிட் இதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஓகே. நீங்க ஆகணும்னா அது பாய்சன் ஆகிடும், உயிருக்கு ஆபத்து வரும். ஆனால் இதெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அவர் உண்மையிலே நம்ம உரிமத்தில் வழங்கப்பட்ட அடிப்படையில் அவர் உற்பத்தி செய்யறாரா, மூலப்பொருட்களை வாங்குறாரா, மூலப்பொருட்களுடைய தரம் என்ன, அந்த மூலப்பொருட்கள் முறையாக அது சதவீத அடிப்படையில் கலக்கப்படுதா, உற்பத்தி செய்யப்படுகிறதா, அதுக்கு அரசாங்கம் ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கு ஒவ்வொரு ஆலையிலும். அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்றாரு இதெல்லாம் மானிட்டர் பண்ணோம். இது வந்து இந்த நம்ம மோர் கடை வச்சோம்ல, தயிர் கடை வச்சோம்ல, தண்ணி ஊற்றி மோர் கலக்கிற மாதிரி, இது வந்து ஆல்கஹால் ஸ்பிரிட் 1% கூடனா கூட அந்த உடல்நலம் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு அக்கறை உள்ள இதுல வந்து அரசாங்கம் போதிய கவனம் செலுத்தல. உற்பத்தியில் நடக்கக்கூடிய அந்த மது தரமானதா, இவங்க கிட்ட லேபே கிடையாது. இன்னைக்கு அரசாங்கம் இந்த மதுவினுடைய தரத்தை பரிசோதனை செய்வதற்கு இவங்க கிட்ட லேபே கிடையாது. இவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஃபேக்டரியிலும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பேட்ச்னு சொல்லுவாங்க, ஒரு பேட்ச் உற்பத்தி ஆனால் அதில் சாம்பிள் எடுத்து ஃபேன்சி டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஆய்வகத்துறை வச்சிருக்கிறாங்க. சரி. தடவில் ஆய்வகத்துறை கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபேன்சி டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்க. அவங்க வந்து இந்த இதெல்லாம் மூலப்பொருளாக ஒழுங்கா இருக்கா பார்த்து ஆய்வு நடத்தி ஃபிட் ஃபார் சேல்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரி. அப்படி கொடுத்த பிறகுதான் அது வந்து விற்பனைக்கு வரணும், விற்பனை உடனுக்கு வரும் ஃபேக்டரியிலேருந்து. சரி. இப்போ ஃபேக்டரியில் ஒரு நீங்கள் தனியார் முதலாளி, அவரோட நோக்கம் லாபம் தான். நீங்கள் ஒரு பேட்சில் ஒரு நல்ல சரக்கு ஒரு சாம்பிளை கொடுத்துட்டு வேற விதமாக பண்ண முடியும். அப்போ ஃபேக்டரியிலேருந்து குடோனுக்கு வந்த இந்த லிக்கர் கூட்ஸு ரீசெக்கப் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் டாஸ்மாக் இருக்கா, அரசாங்கத்துக்கு இருக்கா? இல்லை.
அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் ஒன்றே ஒன்று தான் இவங்களோட எவிடன்ஸ். அந்த மது வகை தரமானதுன்றது. சரி. அந்த ஃபேக்ட்ரிலேருந்து குடோனுக்கு வர வழியில் எதை வேணா நடக்கலாம். நல்ல மது வகை கூட மாற்ற முடியும், பாட்டிலை மாற்ற முடியும், பெட்டியை மாற்ற முடியும், என்ன வேணா பண்ண முடியும். அப்போ குடோனு வந்த உடனே குடோனில் அதை வந்து செக் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் டாஸ்மார்க்கிட்ட கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து ஏராளமான லேப்சஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு அக்கறையற்ற தன்மை அரசாங்கம் இந்த மதுவில் அந்த குடிகாரன் தானே குடிச்சிட்டான் சத்தான் ஜாகடான்ற எண்ணத்தோட தான் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து குற்றம் சாட்டுறோம். சரி. நீங்கள் வந்து வருஷத்துக்கு நீங்கள் டாக்ஸ் மட்டும் 40,000 கோடி. இப்போ ஒட்டுமொத்தமாக மது விற்பனை 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு வியாபாரம் நடக்குது. நீங்கள் 1 லட்சம் வியாபாரம் பண்ணாதான் டாக்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து மீடியாவில் என்ன சொல்கிறீங்க, இந்த ஆண்டு 45,000 கோடி, போன ஆண்டு 43,000 கோடின்றீங்க. அது வருவாய் தான். இப்போ லாபம் எங்க, அடக்க விலை என்ன, இதெல்லாம் இருக்குது. ஆக 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மக்கள் அன்றாட உழைக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவன் வாங்குற கூலியில் இடத்துல வந்து ஜனங்க வந்து கொட்டுது. அவனுக்கு தரமான சரக்கு கொடுக்கணுன்ற அக்கறை இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. செய்கிற தொழில் தப்பு ஒழுங்காக செய்யணும்ல, அந்த தப்பை வந்து ஒழுங்காக செய்ய தெரியல. அதனால இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி டாஸ்மாக் ஊழியர்கள் சார்பாக நடந்த ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஒரு பாட்டிலுக்கு அதோட விலையை விட கூடுதல் விலை வச்சு அரசாங்கம் விற்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. உண்மையாவே அப்படி நடக்குதா? அதோட பின்னணி என்ன? நீங்க டாஸ்மாக்ல வந்து கூடுதல் விலை விற்கலன்னு வந்து சொல்ல முடியாது. எல்லா கடையிலும் அந்த தவறு நடக்குது. ஏன் அந்த தவறு நடக்குது? அந்த தொழிலாளி கூடுதல் விலை விற்றால் நிர்வாகம் நம்ம நடவடிக்கை எடுக்கின்ற பயம் இருக்கணும்ல. ஏன் பயம் இல்லை? ஒன்று, அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், நியாயமான சம்பளத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கல. நான் தோக்க 2,000 ரூபாய் வச்சுட்டு அந்த குடும்பம் நடத்த முடியுமா? அம்மையா ஜெயலலிதா இன்சென்டிவ் கொடுத்து 5,000 சேர்த்தாலும் 7,000 குடும்பம் நடத்த முடியுமா? இப்போ இந்த 7,000 வச்சு குடும்பம் நடத்த முடியாத போது அவர் என்ன செய்வார்? இயற்கையாகவே தவறு செய்யணும்னு வரும். அப்போ இந்த தொழிலாளிக்கு சட்டப்படியாக நியாயமான சம்பளத்தை கொடுப்பதற்கு அரசாங்கம் முன் வரல. இப்போ நாங்கள் இப்போ போராட்டம் நடத்தின பிறகு 2006 மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் சம்பள உயர்வு கொடுத்தாரு. சரி. பெரிய அளவுக்கு கொடுத்தாரு. 500 ரூபாய், 400 ரூபாய், 300 ரூபாய். யார்? சூப்பர்வைசருக்கு 500 ரூபாய் உயர்வு, சேல்ஸ்மேனுக்கு 400 ரூபாய் உயர்வு, அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு 300 ரூபாய் உயர்வு. நீங்கள் 10 லைனில் போட்டுங்க. டாஸ்மாக் சம்பள உயர்வு 8 லைனில் போடுறீங்க. 500 ரூபாய், 400 ரூபாய், 300 ரூபாய் கொடுத்து விட்டு சம்பளம் உயர்வுன்றீங்க. சரி, அவர் தான் அதை கொடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து அம்மையா ஜெயலலிதா வராங்க. சரி, அம்மா வந்து 2,000 3,000 கொடுக்கும் பார்த்தா எவ்வளோ கொடுத்தாரு கலைஞர்? 500 400. சரி, அதே வாங்கிக்கோ. இதில் 2 பேரும் ஒத்துமையாக தான் இருந்தாங்க. 2 அரசும் டாஸ்மாக் தொழிலாளிக்கு சட்டப்படியாக சம்பளமோ சட்ட சலுகைகள் கொடுக்குறோம் கிடையாது. 2 பேரும் ஒத்துமையாக இருக்காங்க. இன்னைக்கு வரலாம். இன்னைக்கு கூட நாங்கள் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆக இந்த பிரச்சனையில் இந்த எம்ஆர்பி வயலேஷன் என்பது அது வந்து தண்டனைக்குரிய மாற்று கருத்து இல்லை. இந்த தொழிலாளிகள் ஏன் வந்து கூடுதல் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? நீங்கள் நியாயமான சம்பளம் தரல, குறைந்த வருமானத்தை வைத்து இந்த சென்னை போன்ற நகர பகுதியில் ஒரு குடும்பம் நடத்த முடியுமா? அப்போ இயற்கையாகவே அவங்க வந்து தவறு செய்ய நீங்களே வந்து அடிப்படையாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து சாலை சந்திப்புகளில் பார்க்கலாம், ஒரு பெண்கள் வந்து கை குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த குழந்தைக்கு தெரியுமா நம்மளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்கன்னு? அந்த குழந்தையுடைய பரிதாபத்தை காட்டு அனுதாபத்தை தேடி அந்த பெண் உண்ணி அங்கே போகிற பாதசாலைகள்கிட்ட வாகன ஓட்டிங்கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க. அப்படி அரசாங்கம் இந்த தொழிலாளிகளை வந்து பிச்சை எடுக்க விட்டுருக்கு. நான் எவ்வளோ சம்பளம் தருவேன், நீ ஆச்சு உன் வாடகையாளர் ஆச்சு, நீ சாமானியம் 2 வாங்கிக்கோ, 5 வாங்கிக்கோ, 10 வாங்கிக்கோ. நான் பேருக்கு மாதத்துக்கு ஒரு கேஸை போடுவேன், வந்து பிடிப்பேன், ஃபைன் போடுவேன், அதான் முடிஞ்சு போச்சு. அப்போ தவறு செய்தால் தண்டனை என்ற ஒரு பயத்தை இந்த அதிகாரிகள் ஏன் டாஸ்மாக் ஊழியர்கள் உருவாக்கல? நீங்க நினைச்ச அரசாங்கம் ஒரே நாள்ல இந்த மீறலை வந்து தடுத்து நிறுத்த முடியும். ஏன் நீங்க வந்து திட்டமிட்ட பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வரக்கூடிய வருமானத்தை அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் எல்லாம் பங்கு போட்டுங்கிறீங்க. நீங்க மீடியாவில் என்ன பண்றீங்க? டாஸ்மாக் தொழிலாளி வாங்குறான்றீங்க. வாங்குற தொகை மொத்தம் அவன் எடுத்து போறதில்ல, பங்கு போட்டுருங்களேன். நான் சொன்னல, அந்த பிச்சைக்கார அம்மாவுக்கும் பிச்சைக்கார குழந்தைக்கு என்ன இருக்கு, குழந்தைய காட்டி பிச்சை எடுக்கிறது அது கிரிமினல். நீங்கள் அதிகாரி தான் கிரிமினல். இந்த தொழிலாளியை வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக இது வந்து தடுக்கணும்னா இவங்களுக்கு ஒரு டீசென்ட் வேஜ் கொடுக்கணுன்றது தான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஊழியர்களும் இப்படி வந்து வாடகைகள்கிட்ட வாங்கி பிழைக்கின்றது அவங்களும் வந்து அது அவமதிப்பாக பார்க்குறாங்க, அசிங்கமாக தான் பார்க்குறாங்க. வேறு வழி இல்லை.
ஏன்னா பலவிதமான பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ டாஸ்மாக் கடை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வாடகை வந்து மிக குறைந்த வாடகை தான் இவங்க அரசாங்கம் கொடுக்குது. சரி. பில்டிங் ஓனர் நம்ம காலி பண்ணுறன்றாரு. அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, கூட ஒரு 2000 5000 கொடுத்து அந்த கடையை தக்க வைக்க வேண்டியிருக்கு. மின்சார கட்டணம் முழு கட்டணம் நிர்வாகம் தராது. நீங்கள் என்ன பயன்படாலும் 1500 ரூபாய். இப்போ 4000 ரூபாய் இருக்கான் பில்லு, 1500 ரூபாய் கொடுத்த மீதி 2500 எங்கே போவான்? அதே மாதிரி வந்து உடையிற பாட்டில், இப்போ நீங்கள் உற்பத்தி ஆலையிலேருந்து குடோனுக்கு வரும்போது உடைஞ்சிச்சுன்னா நிர்வாகம் மது ஆலை பொறுப்பேற்றுக்கும். எவ்வளோ பாட்டில் உடையுதோ அது வந்து ரீப்ளேஸ் கொடுத்துரும். சரி. ஆனால் குடோன் வந்து கடைக்கு வந்து உடஞ்சிச்சுன்னா இந்த எம்ப்ளாயிஸ் தான் பொறுப்பேற்றணும். இப்போ நீங்கள் வெயில் காலத்தில் பீர் வெடிக்கும், தானாக வெடிக்கும், பாட்டில் வெடிக்கும். நீங்கள் ஹேண்ட்லிங் கிளாஸ் சொல்லுவோம், அது காலி கண்ணாடி பாட்டிலும் போது எடுக்கும்போது தவறிச்சுன்னா உடஞ்சிடும். அது வந்து 140 ரூபா 150 ரூபா ஒரு பாட்டில் உடஞ்சா. இப்போ இதெல்லாம் வந்து ஹேண்ட்லிங் கிளாஸ்ன்னு நிர்வாகம் எடுத்துக்கிறது இல்லை. இப்படி வரக்கூடிய இழப்புகளை இவங்க ஈடு செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு மேலே அந்த கடையில் தொடர்ந்து நீங்கள் இருக்கணும்னா மாதம் நீங்கள் மாமூல் கொடுத்துடணும். அதிகாரி மாமூல் கொடுத்தா இருக்க முடியும். இந்த அதிகாரிகள் வரக்கூடிய அதிகாரிகள் சொன்னல, ஒரு தொகை கொடுத்தா இது வராருன்னு, அவர் அந்த தொகை எதுலேருந்து எடுக்கிறாரு? இந்த மாமூல் 100 கடன், 100 கடையில் ஒரு 2000 3000 ஃபிக்ஸ் பண்ண, ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் 4 லட்சத்து கடன் எந்த தவறு செய்யாமல் மாமூல் வந்து சேர்ந்துடும். இந்த நீங்கள் சொல்றீங்களா, போயிட்டு வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு அந்த ஊழியர் 10 ரூபா வித்துட்டாரு 5 ரூபா வித்துறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உண்மையாக நடவடிக்கை எடுக்குன்னா, எடுக்காமல் இருக்குன்னா இவ்வளோ உடனே வாங்கிக்குவார். இப்படியெல்லாம் நடக்கிறதுனால இந்த ஊழியர் இந்த சிலர் வந்து கூடுதலாக வாங்க வேண்டிய நிலைமை உருவாக்குது. நாங்கள் என்ன சொல்றோம்னா, இந்த வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, இப்போ டாஸ்மாகுடைய ஹெட் ஆஃபீஸ் எக்மோர் இருக்கு, சிஎம்டி பில்டிங்ல. அது பின்பக்கமே 2 அரசு கடைகள் இருக்கு, டாஸ்மாக் கடைகள். அங்க சரியான விலை வைக்கிறத நீங்க உறுதிப்படுத்துறீங்களா? இது வரலாம் 22 வருஷமா டாஸ்மாக் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, 22 வருஷமா அங்கே கடை இருக்குது. அந்த கடையில் நியாயமான விலைக்கு சரியான விலைக்கு விற்கிறதுக்கு உறுதிப்படுத்துறீங்களா? நீங்க உங்க வாசல் இருக்கிற கடையை ஒழுங்குபடுத்த முடியல. அப்போ திட்டமிட்டு இந்த கூடுதல் விலை என்பதை நீங்களே விலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எந்த அளவுக்குன்னா, நீங்க தவறு செய்தா தண்டனைன்னா டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வாங்கினுங்க? 10 ரூபா கூட வாங்கிட்டீங்களா? 10,000 ரூபாய் அபராதம், பெனால்ட்டிக்கு ஜிஎஸ்டி எந்த நிறுவனத்திலும் கிடையாது. அபராதத்துக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கிற ஒரே நிறுவனம் டாஸ்மாக் தான். அப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் 11,800 ரூபாய் கட்டினா முடிஞ்சு போச்சு, அதே கடையில் இருந்துக்கலாம். இப்படி தான் வந்து இந்த கூடுதல் விலை என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இவங்க உருவாக்கிட்டாங்க. திட்டமிட்டு அந்த ஊழியர்களை அதுக்கான ஒரு அது போதை, மது போதைனால இந்த மாதிரி ஒரு விதமான போதைக்கு இந்த தொழிலாளிகளை ஆட்படுத்த வச்சு இன்னைக்கு அந்த தொழிலாளர்கள் தவறு செய்கிறார்கள்னு அவர் வந்து தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கிருங்க. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் வந்து மீடியாக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் 10 ரூபா வாங்குறான்னு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த தொழிலாளிகள் வந்து கூட வைக்கணும்னு எண்ணம் கிடையாது, ஆனால் விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கணுங்க. அது வந்து மீடியாக்கள் வெளியப்படுத்தணுமே தவிர தொழிலாளி தப்பு பண்றான்னு நீங்க பண்றது வந்து பொருத்தம் இல்லைன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், ஊழலா இருக்கட்டும், அது நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த ஆட்சியில தான் அப்படி இருக்கா, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்லயும் இது தொடருதான்னு நீங்க ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்ததுன்னு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தா நாங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் எல்லாம் படிப்படியா மூடிடுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 500 கடைகள் வரைக்கும் மூடி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது அதோட நின்றுச்சா, இல்ல தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளை படிப்படியா குறைக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கா? நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலும் போது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் மதுவிலக்கு சம்பந்தமாக கொடுத்துல படிப்படியாக அமுல்படுத்துவோம்னாங்க. சரி. அந்த அடிப்படையில் 2021 500 கடையை மூடினாங்க. மூடந்து வரவேற்கக்கூடிய விஷயம் தான். சரி. அப்படி மூடப்பட்டதான் வருஷத்துக்கு 500 2,000 கடை மூடிடணும். ஆமாம், மூடிடணும். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தா உங்களுக்கு வந்து 2,800 கடை தான் இருக்கணும். எப்படி 4,800 கடை இருக்குது? 4,800 கடை இருக்குது. இப்போ அரசு கடை 500 மூடிட்டாங்க, பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிர்மாறா பார்த்தீங்கன்னா மணமகன் மன்ற பேரில் 1000 லைசன்ஸ் கொடுத்தாங்க. தனியார் கடை வச்சு நடத்திக்கலாம். FL2 லைசன்ஸ், அது பேர் ரெக்ரேஷன் கிளப், மணமகன் மன்றம். சரி. அதாவது இங்கே மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பு, ஜிம்கானா கிளப் மாதிரி கிளப்பு கான்செப்டில் லைசன்ஸ் கொடுத்தாங்க. அந்த கிளப்பில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டாஸ்மாக் வியாபாரமாக அதிகமாக வியாபாரம் நடக்கிற கடை பக்கத்தில் வைக்கிறாங்க, இல்லாட்டி டாஸ்மாக் எங்கே இது சேல்ஸ் அந்த கடையை மூடிட்டு அந்த பில்டிங்கில் வைக்கிறாங்க. அப்போது நீங்கள் சொன்ன அந்த படிப்படியாக அமலாக்குன்றது இதுதானா? அரசு கடை மூடி விட்டு பிரைவேட்டை கொடுக்குறீங்க 1000 கடை.
இதெல்லாம் அமைச்சர் வந்து பதில் சொல்ல மாட்டாரு. எதுக்கு வந்து நீங்கள் மனமகன் பண்ணுற கான்செப்ட்னா நீங்கள் வந்து அது மனமகன் மன்றத்தில் அவர் ஈஸியாக வந்து யாரும் மெம்பர் ஆக முடியாது. 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அந்த மெம்பர்ஷிப் மட்டுமே. நீங்கள் அந்த அந்த கிளப்பில் வந்து ஒரு லிக்கர் கான்செப்ட் கிடையாது. அங்கே பொழுதுபோக்கு ஏராளமான விளையாட்டு பொருட்கள் இருக்குது. செஸ் இருக்குது, கேரம் போர்டு இருக்குது, வாலிபால் இருக்குது, டென்னிஸ் இருக்குது. அவர் எல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒன்று பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவர் போகும்போது லிக்கர் கன்சியூம் பண்ணிட்டு போகலாம், அருகிட்டு போகலாம். சரி. ஆனால் இப்போ இந்த 1000 மனமகன் மன்றமும் அந்த ஸ்போர்ட்ஸு மற்ற கிளப்புக்கான ரூல்ஸ் படி இருக்கான்னு பார்த்தா ஒன்று கூட கிடையாது. அது என்னன்னா கடைக்கு டாஸ்மாக் கடைக்கு போட்டியே வியாபாரம் பண்ணுங்கிறான். யார் ஒன்றா அந்த கிளப்புக்குள்ளே போனால் யார் ஒன்றா மது வகையை வாங்கி சாப்பிடலாம். அப்போது மது விற்பனை என்பது அரசாங்க கட்டுப்பாட்டிலிருந்து படிப்படியாக நீங்கள் மது விலக்குன்றது படிப்படியாக மது விற்பனையை தனியார் மயமாகின்றிருக்கீங்க. அரசு இப்போ போக்குவரத்தில் தனியார் மயம் கொண்டு வருது, உள்ளாட்சியில் அவுட் சோர்சிங் கான்செப்ட், மற்ற கான்செப்டில் இருக்குது. இப்போ அரசாங்கம் டாஸ்மாக் படிப்படியாக தனியார் மயத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்றத நான் குற்றம் சாட்டுறோம். இது வந்து லிக்கர், இது வந்து நீங்கள் ப்ரைவேட்டு கிட்ட போச்சுன்னா என்ன நிலமாகன்றதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அதெல்லாம் உணராமல் அதில் வரக்கூடிய ஆதாயத்துக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மக்கள் உங்களை வந்து மன்னிக்க மாட்டாங்க. இது ஒரு சீரியஸான பிரச்சனை. இது அரசியல் கிடையாது. உங்க ஆட்சியில இப்ப அவங்கள 1000 குறை சொல்லலாம். போன ஆட்சியில கள்ளச்சாராய சாவு கிடையாது. போன 10 வருஷத்துல உங்க மனக்காலத்துல 22 பேர் செத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சியில 90க்கும் மேற்பட்ட செத்துருக்காங்க. கவலைப்பட மாட்டீங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, இந்த கள்ளச்சாராயம் சாவெல்லாம் வந்த பிறகு சட்டமன்றத்தில் அந்த 1937 மதுவிலக்கு சட்டத்தை திருத்தினீங்க. திருத்தி என்ன பண்ணுங்க, இது மாதிரி கலாச்சாரம் அந்த வித்து அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நீங்கள் தண்டனை அதிகப்படுத்தினீங்க. இந்த சட்டம் அமலாக்கப்பட்ட பிறகு ஏற்றப்பட்ட பிறகு மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள் கொல்லப்படுறாங்க. கலாச்சாரத்தை விற்பனை அவர்கள் வந்து தகவல் கொடுத்தாங்க அப்படின்னு 2 இளைஞர் அந்த கள்ளச்சார வியாபாரி என்ன காட்டி கொடுத்தான்னு சொல்லி வெட்டிட்டு போறான் மயிலாடுதுறையில். அரசாங்கம் என்ன பாதுகாப்பு இருக்கு? கள்ளச்சாராயம் தடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற காவல்துறை அது கடமை செய்யல. அங்க இருக்க இளைஞர்கள் இப்படி வந்து எங்க ஏரியால கம்ப்ளைண்ட் கள்ளச்சாராயம் இருக்கிறான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா அந்த நபர்களை ரகசியம் பாதுகாக்காம அந்த சட்டவிரோத கும்பலுக்கிட்ட போய் இவன் தான் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி 2 அப்பாவி உயிருக்கு போயிருக்கு. பதில் சொல்லுவாங்க மு.க. ஸ்டாலின். இதுல அபத்தம் என்னன்னா மரக்கான சம்பவம் நடக்கும் போது அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி, நீங்க ஏதாவது ஒரு விபத்தோ ஏதாவது நடந்தா துறை நடந்தா அந்த அமைச்சர் ஸ்பாட்டுக்கு போவார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கோ ஆறுதல் படுத்து போவார். மரக்கான சம்பவம் செந்தில் பாலாஜி ஸ்பாட்டுக்கு போனாரா? அந்த பலியான குடும்பத்தினுடைய உறவினர்களுக்கு போய் ஆறுதல் படுத்தினாரா? போகல. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அப்போ முத்துசாமி அமைச்சர் அந்த சம்பவம் நடக்கும் போது இவர் ஜன்னல் இருக்காரு. அப்போ நீங்க என்ன ராஜா விட்டு கண்டுபிடிக்கலாம்? நீங்க செக்ரட்டரியேட்ல தான் இருப்பீங்களா? தலைமைச் செயலகத்தில் தான் இருப்பீங்களா? உங்களுடைய தமிழ்நாடெல்லாம் சொல்றதெல்லாம் என்ன அது? தமிழ்நாடு கலாச்சாரம் குடி செத்து போயிருக்கிறான், அதில் அக்கறை இருக்கணும்ல உங்களுக்கு. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? இந்த மது வியாபாரத்தை பயன்படுத்தி நீங்கள் கொள்ளை லாபம் அடிச்சுக்கணும்னு நான் குற்றம் சாட்டுறோம். இப்போ அதுதான் இடி வந்திருக்கு. இடி வந்து லேசப்பட்டு அது வராது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க இதுல முறைகேடு நடந்தா அவன் வந்து ஆய்வு நடத்துவான். நீங்க அரசு நிறுவனம் தனிநபர் ஈடி நீங்க சொன்னீங்க, அமைச்சருடைய நண்பர்கள் வட்டத்துல எல்லாம் போய் பண்ணாங்க. தனிநபர் ஒரு அரசு நிறுவனம் வந்து ஒரு மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடந்ததுன்னா அசிங்கம் வெக்கப்படணும் இந்த அரசாங்கம். அதை விட்டு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பண்ணது, அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பண்ணது. இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க மத்திய அரசை குற்றம் சாட்டுறீங்க. இப்போ மாநில நீங்க என்ன அதிகாரத்தை வச்சிருக்கீங்க? காவல்துறை வச்சிருக்கீங்க. காவல்துறை அது வந்து அது இண்டிபெண்டா செயல்பட விடுறீங்களா? அதுவும் நீங்க ஏவர விஷயங்களுக்கு அது வந்து போய் கத்துது, கவி பிடிக்குது, எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து நீங்க செய்த தவறுக்கு அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க வந்திருக்காங்க. நீங்க தவறு செய்ய நிரூபிங்க. நாங்க வந்து ஒரு தொழிற்சங்க முறையில் இந்த சமூக அக்கறை என்ற முறையில் தொழிலாளர்கள் கோரிக்கைக்கு மட்டும் இல்லை, இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்த பொதுத்துறை நிறுவனத்தினுடைய வருமானம் முறையாக அரசாங்கத்துக்கு போனோம், அதன் மூலம் மக்களுக்கு நலத்திட்டங்கள் அமலாக்கின்றோம் எங்களுடைய விருப்பம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தொழிற்சங்கம் நீங்கள் வந்து தொழிலாளி பிரச்சனை மட்டும் தான் பேசணும், டாஸ்மாக் முறைகடெல்லாம் பேசக்கூடாதுன்னா பேசணும். நாங்களே இந்த மாநிலத்தில் பிரஜைகள்
எங்களுக்கு இந்த சொசைட்டி மேலே அக்கறை இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அரசாங்கம் இந்த டாஸ்மாகில் அவங்க பொதுமக்கள் மத்தியில் பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இது ஏதோ எதிர்கட்சி இதை வந்து பழிவாங்கல்னு நீங்கள் மூடி மறைக்க ஏன்னா அது பண்ண முடியாதுன்றதான் எங்களோட கருத்தாக தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நீங்க பேசுறப்பவே சொல்லியிருந்தீங்க அரசாங்கத்துக்கு கீழே தான் காவல்துறை இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த. அதான் பொதுவா வந்து அரசாங்கத்தை கண்டிச்சோ இல்ல மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டிச்சோ ஏதோ போராட்டமோ அப்படி எந்த அமைப்பினர் நடத்தினாலும் உடனே அதை வந்து போலீசார் தடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், கைது பண்றது இப்படி தொடர்ந்து சமீப காலத்துல அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதை வந்து இவங்க வந்து அந்த விமர்சனத்தை தாங்க கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன இடிப்பாரா மன்னன் கெடுப்பார் எல்லாமே கெடுவான்னு வந்து இருக்கு. அதாவது எதிர்கட்சிகள் சொல்றதுன்னா நீ வந்து உன்னுடைய ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டி காட்டுது, குற்றஞ்சாட்டு சுட்டி காட்டுக்கு கூட நீங்க வந்து அதை வந்து நாங்கள் ஜனநாயக பூர்வம் ஏற்றுக்க மாட்டோம். இந்த ஜனநாயக பூர்வமாக இந்த நாட்டில் ரைட் டு ப்ரொடெஸ்ட் இந்த அரசியல் அமைப்பு கொடுத்துருக்குது. போராடக்கூடிய உரிமை நீங்க கொடுக்கல, உங்க அப்பா கொடுக்கல. இந்தியாவில் முப்பாட்டம் வந்து உருவாக்கின அரசியல் அமைப்புகள் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் பல விஷயங்கள் பல வழக்குகளை உறுதிப்படுத்திருக்கு. இந்த விவசாயிகள் நடத்தின 1.5 வருஷம் போராட்டம் அதை எடுத்து பல விதமான பொதுநல வழக்குகள் டெல்லியில் பொதுமக்கள் வாழ முடியல, அன்றாட வாழ்க்கை பாதிக்குதுன்னு பொதுநல வழக்கு ஏராளமாக போட்டுச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுயா, கான்ஸ்டியூஷன்ல இருக்குது, அவங்க இடம் இல்லாமல் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் அவங்களுடைய 1.5 வருஷம் போராட்டம் அனுமதிச்சுது. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து திராவிட மாடல் அரசுன்றீங்க, மக்கள் நல அரசுன்றீங்க. நீங்கள் வந்து அரசாங்கம் இப்போ யாராவது போராட்டம் வீம்புக்கு நடத்துவாங்களா, இல்லை டைம் பாஸுக்கு நடத்துவாங்களா? பிரச்சனையே வந்து அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம், நீங்கள் வந்து அந்த கொடுக்குற கோரிக்கையை வந்து பரிசீலிக்க மாட்டீங்க, அதில் கவனம் செலுத்த மாட்டீங்க. அப்போ அடுத்து நான் ஜனநாயகபூர்வமாக அரசாங்கத்தின் கவனத்தை இருப்பதற்கு ஆர்ப்பாட்டம், தர்ணா, உண்ணாவிரதம் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் வடிவங்கள் இருக்கு. சரி, அந்த போராட்ட வடிவங்களில் அரசாங்க கவனத்தை இருப்பதற்காக வலியுறுத்துவதற்கு காவல்துறையிட்ட அனுமதி கேட்குறாங்க. ஏன் காவல்துறை ஏன் இந்த அனுமதி தர மாட்டீங்க? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து போன ஆட்சியில் வரலாம் சேப்பாக்கம் அரசர் விருந்தினர் மாளிகை முன்பு விருந்தினர் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த அந்த போராட்ட இடத்தையும் அனுமதி மறுக்கிறீங்க? கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு, அதை ஒட்டன பகுதியில் ஏராளமான போராட்டம் நடக்குது. திமுக பல போராட்டம் நடத்திருக்குது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம்லாம் இருந்திருக்காருங்க. எந்த போராட்டம்னா அது சேப்பாக்கம் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்னா அது எல்லா கட்சிக்கும் தெரியும், எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். அப்படி இடத்த நீங்க வந்து பிளாக் பண்ணிட்டீங்க. ஏன்னா துணை முதலமைச்சர் தொகுதியில் போராட்டம் நடத்தக்கூடாதான். துணை முதலமைச்சர் தொகுதினா ஸ்பெஷல் என்ன இருக்கு? அப்போ கோரிக்கை கொடுக்கும்போது தீர்த்து வைங்க. யாரும் வந்து டைம் பாஸுக்கு வரல, இப்போ பொழுதுபோக்குக்கு போராட்டத்துக்கு வரலைங்க. அப்போது ஜனநாயக போராட்டங்களை நீங்கள் பார்க்குற அணுகுமுறை என்ன? அதை கொச்சப்படுத்துறீங்களா? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடுவீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடுங்கள. இதே டாஸ்மாக் வந்து ஏடிஎம்கே பிள்ளை மூடு திறந்தப்போ மூடு வீட்டான எதிர்ப்பு காட்டினீங்க. இப்போ ஜனங்க பல இடங்களில் ஊர் சபையில் தீர்மானம் போடுறாங்க, எங்கள் ஊரில் கடை எடுங்க, குடியிருப்போன அரசாங்கம் எங்கள் கோயிலுக்கு இருக்கிற கடை எடுங்கன்னு தீர்மானம் போடுது. ஏன் அதெல்லாம் மூட மாட்டீங்க? மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும்போது மூடணும்ல, நீங்கள் மூட மாட்டீங்க. அப்போ இந்த ஜனநாயக இயக்கங்களில் தொடர்ந்து இந்த ஏடிஎம்கே பீரியடில் கூட போராட்டம் நடத்துவதற்கு பல இடங்கள் அனுமதி கிடைச்சிது. ஆனால் இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் போராட்டத்தை நீங்கள் திட்டமிட்டாலும் அதுக்கான அனுமதி வாங்குறது பாருங்க, அது குதிரை கொம்பு. நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் ஒன்று மண்டபம் முடிப்பாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் வந்து தீர்மானம் போட்டோன்னே கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் ஐயா இந்த தேர்தல் நடத்துவார், அவர் பார்ப்பார், கலண்டரை பார்ப்பார், இந்த தேர்தல் வேறு ஒரு நபருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே வேறு இடத்தை தேர்வு செய்யும், இல்லை மாற்று தேதியை தேர்வு செய்வோம், எவ்வளோ பேர் வருவாங்க, என்ன பேசுவீங்க, இதெல்லாம் வந்து யாராவது என்கொயரி பண்ணி அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாளைக்கு போராட்டம் இன்னைக்கு சாயங்காலம் மனசு வச்சு அனுமதினாலும் இல்லாட்டி அனுமதி மறுக்கப்படணும். தொடர்ச்சியாக இந்த சென்னை காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடுபவர்களை ஒன்று அனுமதி மறுப்பது என்பது முன்னெச்சரிக்கை அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு தடுக்கிறது. நீங்கள் வந்து மக்களை தேடி மருத்துவம் முழுக்க பெண் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய அந்த திட்ட ஊழியர்கள்
தங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கை சென்னையில் வந்து அரசாங்க கவனத்தை இருப்பதற்கு அவனை வெடிகுண்டு துப்பாக்கி எடுத்துன்னு வரப்போதில்லை, தீவிரவாதிகள் கிடையாது, பதாகை தான் கொண்டு வர போகிறாங்க. அவர்களை ஊர்லேயே அவங்க எந்தெந்த ஊரில் கிளம்புறாங்களோ அங்கேயே அந்த வேனை தடுக்கிறது, ட்ரெயினில் இருந்து அவங்களை இறக்குறது, திருமண மரத்தில் போய் இரவு நேரங்களில் பெண்களே 6 மணிக்கு மேலே கைது செய்ய காவல் நிலையத்தில் வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. நீங்கள் திருமண மண்டபத்தில் மிட் நைட் உள்ள வச்சுருக்கீங்க. இந்த பெண்களுக்காக லட்சணமா? நீங்கள் பெண் உரிமை பற்றி பேசுறீங்களே, என்ன 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 அப்படி வந்து அவங்க வந்து தலைநகரில் வந்து என்ன பண்ண போகிறாங்க? தங்களோட கோபாவசத்தை பேச போகிறாங்க, இல்லை கோஷம் போட போகிறாங்க, வேறு என்ன பண்ண போகிறாங்க? அவங்க எதுக்கு இப்படி வந்து அராஜகமாக காவல்துறை நீங்கள் வந்து அடக்குமுறையை பயன்படுத்துகிறீங்க? இப்போ மோடி பல சட்டங்களை கொண்டு வராருன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சட்டம் இல்லாமல் நீங்கள் அடக்குமுறையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க? அதான் நாங்கள் வந்து சொல்கிறோம், இது வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எமர்ஜென்சியை அனுபவிச்சார் அவர் என்னென்ன அனுபவிச்சாருன்னா அது நிறைய உள்ளுவாரங்க. எமர்ஜென்சி அனுபவிச்சவர் நீங்கள் ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை, அதுவும் ஜனநாயக இயக்கங்களை வந்து தடுப்பது, ஜனநாயக போராட்டங்களை அடக்குவது என்பது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, நியாயமானதில்ல. அது வந்து இந்த அரசுக்கு பெரிய கெட்ட பேர் தான் ஏற்படும், அது புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு என்ன டவுட்னா, நாங்கள் இந்த அரசு ஒருவருக்கும் துணை புரிஞ்சிருக்கோம். நான் சொன்ன துவக்கத்திலே எடப்பாடி தொகுதியிலே போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், ஏடிஎம்கே எதிர்த்து இந்த ஆட்சி வரணுன்றதுக்காக. இப்போ நாங்கள் இந்த ஆட்சி நீடிக்கணும், தொடர்ந்து வரணும்னு பல திட்டங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய அதிகாரிகள் உங்கள் காவல்துறையை விரும்பணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஆட்சியை, உங்கள் அதிகாரிகளை உங்கள் காவல்துறையினர் திமுக ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் அதிருப்தி வரன்றதுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னா இவ்வளோ நடக்குது. முதலமைச்சர் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் அனுமதிச்சுட்டு இருக்கோன்றாரு. நீங்கள் சாம்சங் போராட்டத்தை பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு காவல்துறை அந்த போராட்டத்தை அணுகியதுன்றது. அதே மாதிரி மனத்திந்தி மாநில சங்கம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அந்த பெண் தோழர்களை இரவு நேரத்தில் போய் வீட்டில் போய் கைது செய்கிறீங்க. அவனை எல்டிடியா தீவிரவாதியா, பாகிஸ்தான் தீவிரவாதியா அவங்க? அப்போ திட்டமிட்டே நீங்கள் அரசாங்கம் இப்படி போராடக்கூடியவர்களை தடுப்பது என்பது நிச்சயமாக இந்த அரசுக்கு அது பெருமை சேர்க்காது, அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோம். சரி சார், என்னோட அடுத்த கேள்வி, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க, என்னன்னா தேசிய நெடுஞ்சாலைகள்ல டாஸ்மாக் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கா? அதாவது தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இந்த மது கடைகளுக்கான வாகன ஓட்டிகள் ஈர்க்கப்பட்டு மது அருந்திவிட்டு அவங்க வாகனம் ஓட்டுறாங்க. அதனால் சாலை விபத்தில் வந்து உயிர் சேதங்கள் அதிகமாகுன்ற முறையில் ஒரு பொதுநல வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அது உச்சநீதிமன்றம் போச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் என்னன்னா, இந்த சாலை விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிர் சேதங்கள், இந்த விபத்துகளை குறைக்கணும்னா நீங்கள் வந்து இந்த நெடுஞ்சாலைகள் கடைகளை அப்புறப்படுத்துங்கன்னு எல்லா மாநிலத்துக்கும் உத்தரவு. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், டெல்லி எல்லா மாநிலத்துக்கும் தான். இப்போ அந்த அடிப்படையில் 2017 இந்த உத்தரவு வருது. இந்த உத்தரவு வந்த உடனே டாஸ்மாக் கடைகள் கிட்டத்தட்ட 3300 கடைகள் இந்த வரையறைக்குள்ளே இருக்குது. நேஷனல் ஹைவேஸ்லையும் ஸ்டேட் ஹைவேஸ்லையும் நீங்கள் தார் ரோடு கொட்டிய கடைகள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து போர்டு வச்சுருங்க, டாஸ்மாக் எலக்ட் ஷாப்பு, ஏசி பார்னு போட்டால் என்ன பண்ணுவாங்க, வண்டி நிறுத்திட்டு குடிச்சு தான் போவான். அப்படி ஒரு அட்ராக்ஷன் நீங்கள் விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த கடைகள் 3300 கடைகள் மூடினாங்க. 3300 கடைகள் மூடினாங்க. இப்போ மூடணுன்னாச்சு, அரசாங்கத்துக்கு வருமானம் குறையுது. அதெல்லாம் என்ன பண்ணாங்க, புத்திசாலித்தனமா இப்போ வந்து தேசிய நெடுஞ்சாலைகளை ஒன்றும் பண்ண முடியாது இவங்க, ஸ்டேட்டு நேஷனல் ஹைவேஸை, ஸ்டேட் ஹைவேஸ் இப்போ வந்து சென்னை சிட்டிக்குள்ளே ஸ்டேட் ஹைவேஸ் இருக்குன்னா அந்த ஸ்டேட் ஹைவேஸ்ன்றதை லோக்கல் பாடி ரோடை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஹைவேஸ், அதாவது சாராய கடைக்காகவே அரசாங்கம் 2017 எடப்பாடி அரசாங்கம் வகை மாற்றம் பண்ணுது. அந்த கடை அதே இருக்கணும்னா இந்த வரம்புக்குள்ளே இருக்கணும்னா இப்போ வந்து அது வந்து நேஷனல் ஸ்டேட் ஹைவேஸ்ன்னு சொல்லுது, லோக்கல் பாடி ரோடுக்கு சொல்லலை. லோக்கல் பாடி ரோடை கன்வெர்ட் பண்ணி இப்போ என்னன்னா இந்த மாநகராட்சியில் இப்படி பண்ணதுனால அந்த ஏற்கனவே இந்த ஸ்டேட் ஹைவேஸ் ரோடை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய பொறுப்பில் இருந்த மாநில நெடுஞ்சாலைத்துறை அது கைவிட்டுட்டு மாநகராட்சி நிதி செலவு பண்ணக்கூடாது, அதுக்கு அது செப்பரேட்றதுக்கெல்லாம். அது வந்து இப்போ ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகள் நிதி சிரமத்தில் இருக்கு, நிதி கிடைக்காம இருக்குது. அப்போ இந்த வேலையை 4 சாராய கடைக்காக அந்த ரோடு பராமரிக்க வேலை உள்ளாட்சி கிட்ட வந்தாச்சு. இப்போ இது வந்து எதிர்த்து
திமுக தலைவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. சரி. இப்போ அந்த 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 வகை மாற்றம் பண்ணாம அதே நீடிச்சு அதே கடைகளை இப்போ வச்சுட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே பீரியட்ல ஏதோ குறை சொன்னாங்களோ அதுவும் இவங்க ஏடிஎம் பீரியட்ல சொன்ன அந்த குறையை நிவர்த்தி பண்ணாம அதே வயலேஷன்ல இப்பவும் கடை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா உச்சநீதிமன்ற நோக்கம் என்பது உண்மையிலே அது வந்து நல்ல நோக்கத்தெல்லாம் சொல்லிச்சு. ஆனா அதுலயும் இவங்க வந்து பைபாஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கண்டுல சொல்லுவாங்க இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வந்து பின்பக்கம் வச்சுட்டா 500 மீட்டர் வந்துடுது. பில்டிங் அதை தான் இருக்கும். என்ட்ரன்ஸ் இங்கே தானே இங்கே வச்சு ரோடு ஒட்டின்றீங்க, விண்டோரை வச்சுட்டா 500 மீட்டர் கவர் ஆயிடுது. அப்படிலாம் ஏமாத்துறாங்க கோர்ட்டை. அதை விமர்சித்து திமுக இன்னைக்கு அதே ஏடிஎம்கே அந்த சட்ட விரோத கடைகளை திறந்து அதே கடைகளை நடத்திட்டு தான் இருக்குது. அப்போ அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்றீங்க, நீங்க செஞ்சுட்டீங்களா இன்னும். ஆகவே நேஷனல் ஹைவேஸ் கடைகள் அந்த வகை மாற்றத்தினால உள்ளாட்சி அமைப்புகள் பாதிச்சிருக்குன்றதே இந்த அரசாங்கம் உணர்ந்திருக்கா தெரியல. அதான் நம்ம வந்து எதுக்கு சாராய கடை, தெருக்கு 4 கடை எதுக்கு? நீங்க வந்து பொதுவாக ஒரு புள்ளி வரதுலன்னா இந்த மது குடிப்போர்ல 50% 60% வீட்டுக்கு தெரியாத குடிக்கிறவங்க தான். ஒரு 40% தான் வீட்டுக்கு தெரிஞ்சு 3 நேரம் குடிக்காரனா இருக்கிறது. இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் கொடுக்குறவன் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு குடிக்கிறவங்க தான் அதிகம். அவன் வந்து நீங்கள் வந்து கடையிலனா அவன் குடிக்க மாட்டான். கடை விட்டு நீங்கள் பாரம் திறந்துட்டீங்க, பாட்டில் வாங்கிக்க, குடிக்கிறதுக்கு இடம் வசதி பண்ணுறேன், குடிச்சிட்டு போகணும். இப்போ நீங்கள் அந்த பாரம் வந்து நீங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த கன்சியூமர் எனக்கு குறையும். ஏன்னா திறந்த வழியில் குடிச்சிட்டு போகிறதுக்கு ஆசைப்படுவான், குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவான். ஆனால் மது கடையை கடையை நடத்துறீங்க, ஏன் மது கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ அவனுக்கு வந்து அந்த மது கூடம், அந்த மது கூடமும் ப்ராப்பராக நீங்கள் லைசன்ஸ் கொடுக்குறீங்களா, அதில் ஒழுங்காக ரெவன்யூ வருதா? அதுவும் கிடையாது. ஆகவே இந்த மது விற்பனையில் அரசாங்கத்துக்கு வருவாய் வருதோ இல்லையோ, ஆளுங்கட்சிக்கு பெருமளவில் நிதி வருவதனால இதை வந்து இந்த நிறுவனத்தை இவங்க வந்து விட தயாராக இல்லை. மது கடைகள் மூட வேண்டிய கடைகளை மூடாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இந்த நேஷனல் ஹைவேஸ் பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே சார், என்னோட கடைசி கேள்வி என்னன்னா, இப்போ கள்ளசாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்துருந்ததையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ கள்ளசாராயம் குடிச்சு இறக்குறவங்களுக்கு நிவாரணம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு நிதியை வழங்குறாங்க. ஆனா அதே சமயத்துல டாஸ்மாக்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் வேலை பார்க்குற நேரத்திலயோ இல்லை வேலை பார்க்க அந்த காலகட்டத்திலயோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் அரசாங்கம் சார்பாக வழங்கப்படுதா? இல்லை, அதுதான் இப்போ மற்ற முந்தைய அரசுகள் எதுவும் இல்லாத ஒரு முன்மாதிரி செயல்பாட்டில் இந்த அரசாங்கம் இருந்துட்டு இருக்கு. மரக்கான சம்பவம், அதை ஒட்டி அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு 10 லட்சம்னு அறிவிச்சான். கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகுச்சு இந்த அரசாங்கம். அவன் வந்து கலாச்சாரம் குடிச்சு குடும்பத்துக்கு நீ 10 லட்சம் கொடுப்பாலும் கடுமையான விமர்சனம் வந்துன்னு வைங்க. ஆனால் இந்த நிவாரணம் கொடுக்கறது அது பிரச்சனை திசை திருப்புறது, அந்த பிரச்சனையை ஆற போடுறது, தண்ணி ஊத்துறதால அந்த குடும்பங்கள் எதிர்ப்பு வரக்கூடாதுல. இந்த நீங்க இவ்வளவு பண்ண அரசாங்கம் இந்த டாஸ்மாக்ல பணியின் போது இறக்கக்கூடிய தொழிலாளர்கள், நீங்க திண்டுக்கல்ல ஒரு தொழிலாளி கடையில இருக்கும், கடை தீப்பிடிச்சு எரிஞ்சு இறந்து போறான். நாங்க தொழிற்சங்க வேலையாளர் இழப்பீடு சட்டத்துல அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கேட்கிறோம். நிவாரணம் கொடுக்க சொல்லி அந்த அமலாக்க அதிகாரி ஆர்டர் போட்டாரு. அரசாங்கம் டாஸ்மாக் நிர்வாகம் அப்பீல் போகுது. தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செஞ்ச தொழிலாளி தன்னுடைய கடையில் இறந்து போனான்னு பரிதாபம் பார்க்கல. அது பரிதாபம் பார்க்கல, மனிதாபம் பார்க்கல. அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகுது. இப்போ சமீபத்தில் இந்த அரசாங்கம் வந்த பிறகு, இந்த அரசாங்கம் 2021 மே மாதம் வருது, அக்டோபர் மாதம் ஒரு சம்பவம் நடக்குது காஞ்சிபுரத்தில். படப்பின்னு ஒரு இதில் இருக்கிற கடையில் மூடுற நேரத்தில் யாரும் அடையாளம் தெரியாதவங்க துப்பாக்கி சூட்டு நடத்துகிறான். துப்பாக்கியில் சொல்கிறான் எம்ப்ளாயிஸை. அதில் ஒரு தொழிலாளி எங்கள் ஸ்பாட்டில் இறந்து போகிறாரு. அவர் பேர் துளசி தாசன், அவர் பேர். அந்த சம்பவம் நடந்து வழக்கமாக இது மாதிரி ஒரு துர்மரணம் நடந்தால் உடனே அரசாங்கம் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் இழப்போம், அரசு வேலை கொடுக்கும். அம்மையா ஜெயலலிதா காலத்துலேருந்து உண்டு. ஆனால் இந்த சம்பவம் நடந்து 15 நாள் ஆகி இந்த அரசாங்கம் எந்த அறிவிப்பும் பண்ணலை. தொழிற்சங்கம் நாங்கள்லாம் போய் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பிறகு வேற வழி இல்லாமல் முதலமைச்சர் அறிக்கை வர்றாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சான், அந்த குடும்பத்துக்கு நான் 10 லட்ச ரூபா நிவாரணம் தரேன், அந்த மனைவிக்கு அரசு வேலை தரேன்னு சொல்லி 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வேலை அந்த அம்மா வேலை கொடுக்கல. அதே மாதிரி சிவகங்கையில் பெட்ரோல் கொண்டு போடுறான் ஒரு சமூக விரோதி, அதில் ஒரு தொழிலாளி இறந்து போகிறான். அந்த குடும்பத்துக்கும் முதலமைச்சர்
அறிக்கை விடுறாரு. இப்படி ஒரு சமூக விரோதி குண்டு வீச்சில் தொழிலாளி இறந்து போயிட்டான், அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் நிவாரணம், அந்த குடும்பத்தாருக்கு வேலை தரன்னு. இது 1.5 வருஷமாச்சு. முதலமைச்சர் உத்தரவே டாஸ்மாக் அமலாக்கல, மதிக்கலன்னு அர்த்தம். அது 4 வருஷம் ஆச்சு துளசிதாஸ் இறந்து வேலை கொடுன்னு சொல்லி உத்தரவு. இது 1.5 வருஷம் ஆச்சு சிவகங்கை பிரச்சனை. இப்போ டாஸ்மாக் முதலமைச்சரே மதிக்கல. இப்போ வேற என்ன சொல்லுவீங்க? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இந்த டாஸ்மாக் நிறுவனம் இல்லை. நீங்க வந்து தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அப்ப இருந்து முதலமைச்சர் எடப்பாடி கேட்டா நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அப்போ டாஸ்மாக்ல இது போன்ற முறைகேடுகள் நடக்கிற இது முதலமைச்சர் தெரியாலையா? இப்போ அப்போ என்ன உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண மாட்டாங்களா உளவுத்துறை? இல்லை தெரிஞ்சா நீங்கள் வந்து தெரியாமல் இருக்கீங்களா? இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ கோளாறு டாஸ்மாக்லன்னு நாங்கள் பல வடிவங்களில் இந்த அரசாங்க கவனத்தை கொண்டு போயிருக்கிறோம். கடைசியாக கூட நாங்கள் இந்த கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கை வெளியிடன்னு போன வருஷம் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கிறோம். இந்த உளவுத்துறை முதலமைச்சருக்கு டாஸ்மாக் என்னென்ன குறைபாடுகள் முறைகேடுகள்னு 4 பக்கம் நோட்டீஸ் போட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்கோம். இப்போ இது படிச்சுட்டு நீங்கள் வந்து தூக்கி போடுவீங்களா? அதான் அனுபவிக்கிறீங்க. ஈடி வந்துச்சுன்னா வருவான் தான். நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் நஞ்சம் பண்ணிடுறீங்க, கொஞ்சம் நஞ்சம் பண்ணலை. ஒன்றுங்க, நீங்கள் அந்த அமைச்சருடைய அவருடைய அனுபவம் திறமை என்ன? ஏற்கனவே ஏடிஎம்கே அரசாக இருக்கின்ற போது போக்குவரத்துறை அமைச்சராக கிராமப்புற இளைஞர்களை ஏமாத்திருக்கிறாரு. உனக்கு கண்டக்டர் வேலை தரேன், டிரைவர் வேலை தரேன். எவ்வளோ பெரிய மோசடி! அந்த மோசடி பண்ணவங்க நீங்களே பேசுறீங்க பிரச்சாரத்தில். செந்தில் பாலாஜியை பற்றி நாங்கள் எதிர்கட்சிகளாகவும் மற்றவங்க பேசுறதை விட மு.க. ஸ்டாலின் அவரை பற்றி பெருமை மிக்க பேச்சுக்கள் இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்குது. அப்படியேப்பட்ட சர்டிஃபிகேட் கொடுத்த நபரை நீங்கள் திருப்பியும் அமைச்சனாக்குனீங்க, ஜெயிலுக்கு போய் திருப்பியும் அதே துறைக்கு கொடுக்குறீங்க. அப்போ என்ன நடக்குது? அவர் அமைச்சர் நீங்கள் உன் நண்பனை பற்றி சொல்லு, உண்மையை பற்றி சொல்லணும்னு பழமொழி இருக்கு. உங்களுக்கு அப்சர்வ் பண்ணோன்னா நான் வந்து உங்கள் நண்பர்கள் யாரும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் முதலமைச்சர் அண்ணா உங்கள் அமைச்சரில் பார்த்தா தெரிஞ்சு போதே எந்த லட்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு. ஆகவே சீரியஸாக நாங்கள் வந்து எச்சரிக்கிறோம். இந்த அரசாங்கம் இந்த டாஸ்மாக் நடந்த முறைகேடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வினை விஷயம் வினை அருதான் தரணும், நீங்கள் அனுபவிக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, டான்ஸருங்க டாஸ்மாக் எம்ப்ளாயிஸோட இப்போ அமைச்சருடைய இந்த ஈடியை ஒட்டி கொடுத்துருக்குற பேட்டி கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த பூனையும் பால் குடிக்க மாதிரி இது முழு பூசணையை சோற்றில் மறைச்சிருக்காரு. எதுவுமே தப்பு நடக்கலன்றாருங்க. அது பார்த்துருப்பீங்க. எந்த தவறு நடக்கல, எல்லாம் விதிப்படி தான் நடந்தது. கொள்முதல் நடந்தது, கடை ஊழலுக்கு நான் வந்து டான்சர் போடல, எந்த தவறு நடக்கல. எங்ககிட்ட இருக்கு, எதான் நான் பண்ணீங்கன்னு எங்ககிட்ட இருக்கு. நீங்கள் அமைச்சர் ஆஃபீஸில் போய் கொடுத்தா வந்து விரும்பிய கடைக்கு போகலாம். ஆயிரக்கணக்கான டான்சர் ஆர்டர் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து போடப்பட்டிருக்கு. உங்களுக்கே நாங்கள் ரிஜிஸ்டர் தபால் அமைச்சிருக்கிறோம் அமைச்சருக்கு. ஐயா உங்கள் பேரை தவறாக பயன்படுத்துகிறாங்க, மினிஸ்டர் பேர் எங்க அதிகாரி நான் சொல்றேன், மேலேருந்து வருதுன்றான். ஏன் இப்படி தப்பு பண்றேன்னா என் மேலேருந்து வருதுங்க, நாங்க என்ன பண்றதுன்றாங்க. அவங்க உங்க ஆபீஸ்ல இருந்தா இந்த டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் ஆர்டர் ஆபீஸ்ல தான் வருதுன்னு உன் பேரை கெடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பிஏக்கள்னா கடிதம் எழுதிருக்கிறோம், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. எப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர் நீங்க போட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபரும் குறைந்தபட்சம் 1 லட்சம் 2 லட்சம். இவர் சொல்ல குடும்ப நலம் உடம்பு பாதிச்சுக்கா நான் கொடுத்தேன், எந்த தப்பும் நடக்கலன்னு. அப்படி வந்து நூற்றுக்கணக்கான பெட்டிஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இன்னைக்குள்ள அந்த தொழிலாளிக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கல, பணம் கொடுத்த உடனே டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க. இப்போ என்னன்னா நோக்கம்னா இந்த டிரான்ஸ்ஃபர் கேட்குறோம்னா லோ சேல்ஸ்னு ஹை சேல்ஸுக்கு போனோம். லோ சேல்ஸ் இருப்பார், ஹை சேல்ஸுக்கு போகிறதுக்கு காசு கொடுத்து போகிறாரு. அவருக்கு அங்கே பிடிக்கல, திருப்பியும் காசு கொடுத்து வேறு கடைக்கு வராரு. ஒரு ஆளுக்கு வருஷத்துக்கு 3 டிரான்ஸ்ஃபர் 4 டிரான்ஸ்ஃபர் எப்படி போடுறீங்க? இதெல்லாம் தான் ஈடி பிடிச்சிருக்கு. இப்போ ஈடி சொல்லக்கூடிய விஷயம் ஏற்கனவே டாஸ்மாகில் நடந்தது. இப்போ அவர் சொல்கிறார்ல செக் பா என்று சொல்லலை, என்ன காலத்துல இருந்து இன்னும் சொல்லலன்றார்ல, அது இப்போ சொல்ல மாட்டாங்க. நீங்கள் 2016 2025 தமிழ்நாடுடைய டிவிஎஸ்சி போட்ட வழக்குகள் எஃப்ஐஆர் இருக்கால, எஃப்ஐஆர்ல எப்படியெல்லாம் வந்து டாஸ்மாக் முறைகேடு நடந்திருக்கு, வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு, போஸ்டிங் டிரான்ஸ்ஃபர்ல எப்படி வந்து முறைகேடு நடந்திருக்கு, எல்லாமே இருக்கு. அதில்
கிட்டத்தட்ட இப்போவும் டாஸ்மாகில் 8 அதிகாரி மீது டிவிஎஸ்சியில் வழக்கு இருக்குது. அவங்க டாஸ்மாகில் தொடர்ந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? இப்போ என்னோட தொழிலாளி 5 ரூபா 10 ரூபா கூட வச்சுட்டா சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஃபைன் போடுறீங்க. டிவிஎஸ்சியில் லட்சக்கணக்கான ரூபாய் கையூட்டு பெற்றான்னு எஃப்ஐஆர் இருக்குது. அப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் நிர்வாகம் எப்படி உருப்படாது? இந்த நிர்வாகம் உருப்படுமா? ஆகவே சீரியஸாக இந்த அரசாங்கம் இந்த இடி நீங்கள் அரசியல்னு சொல்லி மனமாற்றம் பண்ணாதீங்க. தவறு செய்தவர்கள் யார் இருந்தாலும் தண்டிக்கப்படணுன்றதான் எங்கள் ஸ்டாண்டு. ஓகே, அந்த அடிப்படையில் இந்த இடி என்ன அது இடிக்கு நாங்கள் சொல்ல வேணும்னா, இது ஏதோ டிஎம்கே கவர்மெண்ட்டை நீங்கள் மட்டும் குறி வைக்காம நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளிலும் இந்த முறைகேடுகள் நடந்து நாங்கள் சொல்கிறோம். ஆகவே அதையும் சேர்த்து நீங்கள் விசாரணை பண்ணுங்க. அதில் தவறு நடவடிக்கை எடுக்கின்றதான் நாங்கள் இடி கிட்ட சொல்லுது. இது ஒரு பகுதி டிஎம்கேவை அட்டாக் பண்ணுற, ஒரு பகுதி ஏடிஎம்கே காப்பாற்றணும் போனீங்கன்னா ஈடினுடைய அது செயல்பாடு சந்தேகத்துக்குமே மாறும். சரி, உங்க நேரத்தை செலவு பண்ணி எங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.